Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து பின்னணியை சொல்லுகிறேன். சோதோம் கொமோராவிலே வசித்து வந்த நோவாவினுடைய சொந்தக்காரனாகிய லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அங்கு வந்து போரிட்ட ராஜாக்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆகவே ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டு அவனும் கொஞ்சம் ஆட்களை திரட்டி கொண்டு போய் அங்கே போய் அந்த அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்து தன்னுடைய சொந்தக்காரனாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. போய் சண்டை போட்டு திரும்ப மீட்டு கொண்டு வருகிறான். மீட்டு கொண்டு வரும்போது அங்க இருக்கிற வெள்ளியும் பொண்ணு எல்லாவற்றையும் கூட மீட்டு கொண்டு வருகிறான். அதை பற்றி வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்திலே. இங்கேதான் முதலாக தசம பாகம் என்கிற வார்த்தை இந்த பகுதியில தான் வருது. வேதத்திலே முதலாக தசம பாகம் என்கிற வார்த்தை 20ஆம் வசனத்திலே வருகிறது. கடைசியில பாத்தீங்கன்னா இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். வேதத்திலே ஃபர்ஸ்ட் மென்ஷன் இதுதான் முதல் தடவையாக தசம பாகம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதிலே ஒரு விதிமுறை இருக்கிறது. பல விதிமுறைகள் இருக்குது. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு வேதாம கல்லூரிகளில் கத்து தருகிறார்கள். அதில் பல விதிமுறைகளில் ஒன்று என்னவென்றால் த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் என்று பெயர். முதலாவது ஒரு காரியத்தை பற்றி வேதத்தில் எங்க சொல்லி இருக்கிறதோ, த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் என்னன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை படிக்கிறோம்னு வைங்க, அதை பற்றி முதல்ல வேதத்தில் எங்க சொல்லி இருக்கிறதோ அந்த இடத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தால் அங்கே அந்த காரியத்தை குறித்து மற்ற எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நமக்கு சொல்லப்படும், அதில் விளங்கிக் கொள்ளக்கூடும் என்ற அர்த்தம். You will understand it there, in place where it's first mentioned more than in any other place. இந்த தசமபாகத்தை குறித்து மல்கியாவில் வாசித்தோம், இன்னும் மற்ற இடங்களில் வாசிக்கிறோம். ஆனா மற்ற எல்லா இடங்களை காட்டிலும் இந்த முதலாவது தசமபாகத்தை பற்றி சொல்லுகிற இடத்துல தான் தசமபாகத்தை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இது வந்து வேத வியாக்கியானத்தின் ஒரு விதிமுறை. இத வேத வல்லுநர்கள் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு இதை அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. இப்படிதான் அது ஒர்க் பண்ணுது. எந்த சத்தியமா இருந்தாலும் சரி, அது முதல்ல எங்க மென்ஷன் ஆயிருக்குது, எங்க முதல்ல சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல பார்த்து அதை ஆராய்ந்தால் மற்ற எல்லா இடத்தை காட்டிலும் அங்கதான் அதிகமாய் அது நமக்கு சொல்லப்படுகிறது, அதிகமான காரியங்கள் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அது உண்மை என்பதை இப்ப நிரூபித்து காண்பிக்கிறேன். 17ஆம் வசனம். அவன் கெதர்லாகோமோரை அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யுத்தத்துக்கு போய் ஜெயித்து விட்டு இவனும் கொள்ளை போனதையெல்லாம் திரும்ப எடுத்துக்கொண்டு வருகிறான். வரும்போது அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அவன் அப்பத்தின் திராட்சரசத்தை கொண்டு வந்து சில காரியங்களை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற காரியங்களிலே அதை கவனிக்க வேண்டும். அவன் அப்படியெல்லாம் சொன்ன பிறகுதான் தசமபாகம் இவன் தருகிறான். 3 காரியத்தை இந்த ராஜா சொல்லுகிறான். 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவன். நம்முடைய தேவன் யார்? உன்னதமான தேவன். எல்லாரும் சொல்லுவோம் உன்னதமான தேவன். முதலாவது காரியம் என்ன சொல்லுகிறான்னா, உன்னதமான தேவன் இவர். இந்த தேவன் சாதாரணமான தேவன் இல்ல. உலகத்துல எவ்வளவு பேர் எதையோ நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் உன்னதமான தேவன், இவர் அற்புதமான தேவன், இவர் உன்னதமான தேவன் என்று அவன் சொல்லுகிறான். அதான் முதலாவது காரியம். 2வது காரியம், இவர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். எல்லாரும் சொல்லுவோம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். பாருங்க, ஆபிரகாம் ஒரு வெற்றியை சம்பாதித்துக் கொண்டு ஏராளமான பொருள்களை அந்த ஜெயித்த இடத்துல இருந்து கொள்ளை அடித்துக் கொண்டு வருகிறான். பொருளின் மிகுதி, வெள்ளியும் பொண்ணு அப்படியே குவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டு வைத்துட்டு இப்படி நிற்கிறான். அந்த சாலமன் ராஜா வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய தேவன், அவர் வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். 3வது ஒன்று சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன் இவர். இவர் யார்? உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்த தேவன். இந்த 3 சொன்ன பிறகுதான் அவன் என்ன பண்ணுகிறான், இவனுக்கு தனக்குள்ள எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் அதுக்குள்ள கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யமா வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் தசமபாகத்தை பற்றி இங்க கற்றுக்கொள்ளவில்லை, ஏற்கனவே கற்று வைத்திருக்கிறான். சில காரியங்கள் தசமபாகத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்பதற்கு
இது அடையாளமா இருக்குது. திடீர்னு இன்னைக்குதான் ஆரம்பிக்கல தசமபாகம், இதான் முதல் தடவை சொல்லி இருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே அது வழக்கமா இருந்து வந்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில. அதனால தான் இங்க தசமபாகம் கொடுக்கிறான். ஆனால் அவன் கொடுக்கிற நேரத்துல என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. தேவன் உன்னதமான தேவன் என்று அவன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உடைய தேவன் என்று சொல்லுகிறான். பிறகு சத்துருக்களை இவனுடைய கையில ஒப்பு கொடுத்து இவனுக்கு வெற்றியை தந்த தேவன் என்று அந்த ராஜா சொல்லுகிறான். அப்பொழுது இவன் தசமபாகத்தை எடுத்து தேவனுக்கு தருகிறான். நான் சொல்லுகிறேன், இவன் தசமபாகம் கொடுப்பது எதற்கு அடையாளமா இருந்தது? எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, என்னுடைய தேவன் உன்னதமானவர், வானமும் பூமியும் என்னுடைய தேவனுக்கு சொந்தமா இருக்கிறது, எல்லாவற்றையும் உடைய தேவன் இவர். என்னுடைய சத்துருக்களை என்னுடைய கையில கொடுத்து எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிற தேவன் இவர் என்று அதை அங்கீகரிக்கும்படியாக தான் இந்த தசமபாகத்தை தேவனுக்கு கொடுக்கிறான். நான் கேட்கிறேன், வானத்தையும் பூமி உடைய தேவன், உன்னதமான தேவன், சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பலத்தை தருகிற தேவன் இவர் இவன் எப்ப 10% தருவான்னு காத்துட்டு இருக்கிறாரா? ஹலோ, இருக்கீங்களா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தசமபாகத்தை பற்றி முதல்ல சொல்லி இருக்கும் போதே கவனிக்கணும். இவனுக்கு எல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கிறார், வானமும் பூமியும் அவருடையது, அவர் உன்னதமானவர், சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து அவர்களை கொள்ளையிடும்படி செய்தவர் இவர். அப்பேற்பட்ட தேவனுக்கு ஆபிரகாமுடைய தயவு எதற்கு? ஆபிரகாம் கொடுத்து அவர் பிழைக்கிறாரா? ஆபிரகாம் எப்ப கொடுப்பான் அவர் காத்துட்டு இருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய தயவு அவருக்கு தேவையே இல்லை. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தது எதற்காக? என்னுடைய தேவன் உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் உடைய தேவன் இவர், சத்துருக்களை என்னுடைய கையில ஒப்புவிக்கிற தேவன் அவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள அற்புதமான தேவன் இவர், உண்மையான தேவன் அவர் என்பதை நம்பி விசுவாசித்து அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை எல்லாவற்றையும் அவனுடைய விசுவாசத்தை எல்லாம் பிரதிபலிக்கிற விதத்திலே அவன் இந்த தசமபாகத்தை 10 ஒரு பங்கை அவன் தருகிறான். அப்ப அந்த 10 பங்கை தரும்போது என்ன சொல்றான் உள்ளத்துல? உன்னதமான தேவனே, வானத்தையும் பூமியும் உடையவரே, என்னுடைய சத்துருக்களை என்னுடைய கையில ஒப்படைத்தவரே, நீர் பெரியவர், நீர் வல்லவர், என்னை நேசிக்கிற தேவன், என்னோடு இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய தேவன் தான் என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாயிருக்கிறார், எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்னுடைய தேவன் தான் காரணம் என்று அங்கீகரிப்பதற்காக கொடுக்கிறான். நான் சொல்லுகிறேன், தசமபாகத்தை ஒவ்வொரு முறையும் நாம் கொடுக்கும் போதும் அந்த விதத்துல தான் கொடுக்க வேணும். அந்த முதல் இன்ஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் மென்ஷன்லயே அங்க இருக்குது பாருங்க, நல்லா பிடிச்சுக்குங்க. அதை ஒவ்வொரு முறையும் நான் தசமபாகத்தை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும்? என்னுடைய தேவன் உன்னதமான தேவன், எல்லாருக்கும் மேலான தேவன், இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தேவன் கிடையாது, அற்புதமான தேவன், உன்னதமான தேவன், உயர்ந்திருக்கிற தேவன் இவர், வானத்தையும் பூமியும் உடைய தேவன், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமிக்கு அடியில் உள்ளதெல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. இப்பேற்பட்ட தேவன் அவர் என்னுடைய தேவன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களையும் எதிராக நான் நின்று ஜெயிக்கும்படியாக எனக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன், எனக்கு அன்றாட கூட இருந்து எனக்கு ஒத்தாசையும் அனுகூலம் செய்கிற தேவன் இவர், எனக்கு ஜெயத்தை வெற்றியை தருகிற தேவன் இவர். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் நான் சமாளித்து அதை வெற்றி காணும்படியாக எனக்கு உதவுகிற தேவன், என் சத்துருக்களை என்னுடைய கையில ஒப்படைக்கிற தேவன் இவர் என்பதை அங்கீகரிப்பதற்காக, நான் அதை அங்கீகரிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக, அவரிடத்தில்தான் எல்லாம் வந்தது என்பதை காண்பிப்பதற்காக நான் என்ன பண்ணுகிறேன்? என்னிடத்திலிருந்து எனக்கு இருக்கிறதுல 10 நான் அவருக்கு கொடுக்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய தேவன் உன்னதமான தேவன், அவர் வானத்தையும் பூமியும் உடைய தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் அவர் சொந்தக்காரர், என் சத்துருக்களை எல்லாம் என்னுடைய கையிலே ஒப்புவிக்கிறவர், என்னுடைய ஆவியில், ஆத்மாவிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய பொருளாதாரத்திலே எனக்கு வெற்றியை தருகிறவர், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலும் என்னோடு கூட இருந்து எனக்கு ஒத்தாசை பண்ணி என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். தசமபாகத்தை கொண்டு வரும்போது உள்ளத்தில் அதுதான் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? உள்ளத்தில் அது இருக்க வேண்டும். அருமையானவர்களே, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் அங்கீகரிப்பதன் அடையாளம் தான் இந்த தசமபாகமே ஒழிய அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இதெல்லாம் அதுக்கு தசமபாகம் இல்லை.